பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லாம் உங்கள் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி ராஜா. நீர் எங்களோடு இடைப்பட போகிற கிருபைக்காக நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே, இன்னைக்கு என்னுடைய அழைப்பை குறித்து சில காரியங்களை குறித்து நான் சொல்லிவிட்டு என் ஆண்டவர் எப்படி இந்த ஊழியத்துக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு 3 விஷயத்தில் சொல்லிட்டு நான் முடிக்க ஆசைப்பட்டுக்கிறேன். 3 தடவை ஆண்டவர் என்னை கூப்பிட்டார். 3வது தடவை ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னைக்கு சொன்னார். இன்றைக்கி அந்த வார்த்தையை குறித்து தான் நான் பேச ஆசைப்படுகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். கலேஷியர் சாப்டர் 1 verses 15. தமிழில் மைக்கில் வாசிங்க சிஸ்டர். 15லேருந்து 17 வசனம் வரைக்கும் வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15லேருந்து 17. கனலில் எடுத்த கனலில் வாசிங்க சிஸ்டர். அப்படி இருந்தும் பதினஞ்சு வரை தமிழில் வாசிங்க சிஸ்டர். 15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தும் முதலாவது என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன், அவருடைய கிருபையினால என்னை அழைத்த தேவன், தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தது போது, உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபிரதேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்காவுக்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். அல்லேலூயா. Bible சொல்லுது, but when I pleased God who separated me from my mother's womb and called me through his grace to reveal his son in me that I might preach him among the Gentiles, I did not immediately confer with flesh and blood, nor did I go to the Jerusalem to those who had been apostolated before me, but when I went to Arabia and returned again to Damascus. பைபிள் சொல்லுது, இந்த இடத்துல ஆண்டவர் என்னை 3 வாட்டி இந்த வசனத்தை வச்சு என்னை கூப்பிட்டார். இது 3வது வாட்டி என்னோடய காலிங். இந்த காலிங் வந்த பிறகு தான் எனக்கு ஊழியத்தில் ஆண்டவர் கதவுகளை திறக்க ஆரம்பித்தாரா. ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட சொன்னார், நீ ரொம்ப சந்தேகப்படுறேன்னு. நீ என்ன சொன்னார்? என்ன ரொம்ப சந்தேகப்படுறேன். நீ என்னை சந்தேகப்படுற தொட்டு முதலாவது நீ என்ன ஊழியத்தை பண்ணுனா இவாஞ்சலிசம் ஊழியம் பண்ணினார். முதல் தடவை காலிங் என்ன சொன்னார்னா, என்ன ஊழியத்தை நான் ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பாவிகளை ரட்சிக்கிற ஒரு ஊழியத்தை நீ செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு தான் டாக்டர் தேவை. ஒருத்தருக்கு பலவீனமாக இருந்தால் தான் எங்கே போவாங்க? ஹாஸ்பிட்டல் போவாங்க. அப்போ கர்த்தருக்கு யார் தேவை அப்படின்னு சொன்னால், பாவத்தில் இருக்கிறவங்க, அசுத்தமாக இருக்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில் தொலைந்து போனவங்க, அவங்களுக்கு தான் கர்த்தர் தேவைன்ட்டு முதலாவது தடவை கர்த்தர் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை அது. 2வது தடவை ஆண்டவர் என்கிட்ட பேசின வார்த்தை எது தெரியுமா? நீ ரொம்ப சந்தேகப்படுறபடியால் 2 தீமோத்தியில் சொன்னார். 2வது தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லுது, ஆஸ் யூ டவுட் யோர் செல்ஃப், நீ ரொம்ப சந்தேகப்படுறபடியால் நீ எந்த ஊழியத்தை செய்யினார்? இவாஞ்சலிசம் ஊழியம் செய்யினார். அல்லேலூயா. முதலாவது தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை முதல்ல அழைப்பு, 2வது அழைப்பு 2ஆம் தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், 3வது அழைப்பு 1வது கலாத்தியர் 15லேருந்து 18வது வசனத்து வரைக்கும். இது என்னோட 3வது அழைப்பாக இருந்தது. ஆமென், அல்லேலூயா. நீ யாருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அறியாத ஜனங்களுக்கு நீ என்ன பண்ண சொல்லினாரு? ஜென்டைல்ஸ்ன்னு சொல்லுது பைபிள் சொல்லுது. ஜென்டைல்ஸ்னால் தமிழ் என்ன தெரியுங்களா? புறஜாதிகளுக்கு போயிட்டு என் வார்த்தையை நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு சொல்லுன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, நான் எப்படி இந்த ஊழியத்தை நடத்துது ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க.
19 வாசிங்க. 20வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர் தமிழ்ல. கிறிஸ்துவுடனே கூட சிலுவை அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. இனி சொல்லுங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் இருக்கிறதோ, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைக்கிறவர் அல்ல. ஏனெனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி பிழைத்திருக்கிறேன்னா விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன். அப்புறம் இனி நான் அல்ல, இனி எனக்குள்ள யார் இருக்கிறதா? கிறிஸ்து இயேசு இருக்கிறார். நான் இன்னைக்கு எப்படி வாழ போறேன்? ஹவு வில் ஐ லிவ் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ள விசுவாசம் இருந்தால் நான் உன்னை வளர்ப்பேன். ஆமென். அல்லேலூயா. அபிகள் உட்காருமா. பைபிள் சொல்லுகிறது, உன்னை விசுவாசத்துக்குள்ள நீங்கள் நம்ம முதலாவது கர்த்தர் எப்படி நம்மளை நடத்தினார்னா விசுவாசத்தில் நீங்கள் நடக்க. பைபிள் சொல் ஐ லிவ் பை ஃபேத் நாட் பை ஃப்ளஷ் என்றார். ஐ லிவ் பை ஃபேத் அப்படின்னா நான் மாம்சத்தோடு நடக்கலை, விசுவாசத்தோடு நடந்த மாற்றம் தான் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியுமா ஆண்டவர் சொன்னார். அப்போ தான் கேட்ட, ஆண்டவர் எப்படி ஆண்டவர் இந்த ஊழியத்தெல்லாம் செய்ய முடியுது? அப்புறம் நீ மாம்சத்தில் பார்க்குற மாதிரி பார்க்காத, விசுவாசத்தோடு பேசு. நீ வாழ்க்கையில் ஏழையாக இருந்தாலும் விசுவாசத்தில் பணக்காரனாக இருந்தார். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் எந்த ஊழியக்காரர்லாம் கூட சரி, பணக்காரன் ஒரு விசுவாசம் உனக்குள்ளே இருக்கட்டும். அந்த மாதிரி விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் ஒரு நாள் நான் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில் வாக்குத்தத்தமாக அதை நிறைவேறணும். அப்போ பிலிப்பியரில் சொன்னார், என்னை பார்த்து, நான் எதற்காக உன்னை அழைத்தனோ அதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி 6 வருஷம் சிஸ்டர் நான் எழுதியே தரேன். என்னன்னா நீங்கள் சொல்லுங்கள், என் ஆண்டவர் சொன்னது ஒன்றுமே பொய்யா மாறுந்தே இல்லை. என் ஆண்டவர் சொன்னது ஒன்றுமே என் வாழ்க்கையில் பொய்யா மாறுந்தே இல்லை. மாம்சமாக பார்க்குறது விசுவாசம் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் கண்களை திறந்து பார்க்குறது தான் விசுவாசமா? பைபிள் சொல்லுது, நீ மாம்சமாக பார்த்தீங்கன்னா நீ நடக்க முடியாது. நீ இன்னைக்கு எப்படி வாழ போகிறீங்களா? விசுவாசத்தினால வாழணுமா? இங்கிலீஷில் ரொம்ப நல்லா சொல்லுது, for I have been crucified with Christ. நான் இனி யார் கூட என்ன ஆகிட்டுக்கிறேன்னா கிறிஸ்துவுக்குள்ளே செத்து இருக்கிறேன். It's no longer I who live, but Christ lives in me. And the life which I now live in the flesh, நான் இப்போ வாழ்கிற இந்த மாம்சமான வாழ்க்கை, I live by faith in Son of Jesus Christ. அல்லேலூயா. சர்ச் ஆரம்பிக்கும் போது சர்ச்சினாலே என்னன்னு தெரியாது. சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சர்ச்சில் என்னென்ன தெரியாது, நீ நம்பவே மாட்டீங்க. வெண்டிகேஷனுக்கெல்லாம் எப்படி தெரியுமா சொல்லிட்டு இருந்தேன் நான். கடைசியில் சொல்லுவோமே, நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அதெல்லாம் அப்போ கூட என்ன பண்ணுவேன் தெரியுமா, மறந்துட்டுக்குவேன். பேப்பரில் இங்கே ஒட்ட வச்சு எழுதிட்டுக்குவேன். இங்கே உட்கார வச்சு எழுதிட்டு இங்கே என்ன பண்ணுவேன், தமிழில் சொல்ல தெரியாது, இங்கிலீஷில் தெரியும். ஆனால் தமிழில் சொல்ல தெரியாது. இங்கே உட்காரி பெண்ணில் பேப்பரில் எழுதி வச்சுட்டுக்குவேன். பேப்பரில் எழுதி வச்சுட்டு இருக்க பிறகு கொஞ்ச நேரம் விட்டு என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட நான் கேட்குவேன், ஆண்டவரே எனக்கு சபை நடத்த எனக்கு என்ன பண்ணல தெரிலப்பா, நான் எனக்கு யாரும் ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு எனக்கு இல்லைப்பா, எப்படி பேப்டிசம் கொடுக்கணும்னு தெரில ஆண்டவரே, நான் போய் சர்ச்செல்லாம் திறந்த என்ன நடக்கும்? நீ இப்படி பார்க்காத, நீ என் மேலே நம்பிக்கையாக வாழ. இப்போ மாம்சத்தில் நீ வாழல, நீ விசுவாசத்தில் நீ வாழ வேண்டும். ஒன்றா நான் உனக்கு கற்று தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எவ்வளோ அழகாக கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துனார்னா, அதுக்கு தான் சொல்லி இந்த உலகத்திலே பெஸ்ட்டு டீச்சர் யாருன்னு சொன்னால் இயேசு ஒருத்தர் தான். ஆமென். அல்லேலூயா. அவங்க சீஷர்கள் ஆண்டவருக்கு என்ன ஒரு பேரை கூப்பிட்டாங்க? ரபின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு கூட கடவுள் யார் தெரியுமா? என் ரபி. சர்ச்சு எப்படி இருக்கணும்னு தெரியாது, எந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட நடத்தணும்னு தெரியாது, என்ன ஆப்ரேஷன் பண்ணணுன்னே தெரியாது. நான் டாக்டராக இருந்தால் தானே ஆப்ரேஷன் பண்ணுவேன். ஆனால் பைபிள் சொல்லுது, நீ மாம்சத்தில் பார்த்தீங்கன்னா நீ ஒரு பேஷண்ட்டு, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தா நான் உன்னை டாக்டராக மாற்றிட்டுக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற என்ன தெரியுமா சொல்கிறா, இனி நீ மாம்சத்தில் வாழல, இனி நீ விசுவாசத்தில் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து பார், நான் உன்னை நடத்துகிறது உன் கண்கள் பார்க்கும் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. காற்று வரும், எல்லாம் பிரச்சனையாக வரும், ஆனால் அதை பற்றி நீ என்ன பண்ணாத, கவலையே படாத. எனக்கு என்னை பார்த்து ஒரு பிரதர் சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார், சர்ச் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைப்பா அப்படின்னார். ஆனால் உண்மை தான், சர்ச் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை.
ஏன்னா மினிஸ்ட்ரியில் வந்து பல விதமான ஊழியங்க இருக்குது. எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு போயிடலாம். என்ன பண்ணலாம்? எல்லா இடத்துலையும் சத்தியத்தை சொல்லிட்டு போயிடலாம். அவங்க வாழ்ந்தா வாழட்டும், வாழா கட்டி போகட்டும். ஆனால் நம்ம சபை என்பது எப்படின்னா, ஆடை வாரம் கூப்பிட்டு என்ன பண்ணணும்? அதை கழுவினே இருக்கணும், அதை சுத்தமாக்கணும், அதை ஃபாலோ பண்ணுறதா இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குது? அது ஆத்துமாக்கு உதாரணமாக யாரை வச்சிருக்கிறாரு? ஊழியக்காரை வச்சிருக்கிறாரு. அப்போனா இந்த ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட கிருபை வேணும். அப்போ நான் ஆண்டவரை பார்த்து கேட்க, ஆண்டவரே எனக்கு எவ்வளோ சத்தியம் இல்லைன்னு தெரியல, எனக்கு படிக்க தெரியல, நான் எப்படி செய்வேன் ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் என்ன சொன்னேன்? நீ மாம்சத்தில் இல்லை, நீ விசுவாசத்தில் நீ வாழ்ந்தபடியால் கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வாரேன்னு செய். இன்னி வரைக்கும் சிஸ்டர் ஒன்றில் கூட கர்த்தர் என் கம்மியாக வைத்ததே இல்லை. ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பார்த்து நம்ம நம்புறது விசுவாசமே இல்லையா, பார்க்காதவே நம்பணுமா? எவ்வளோ பேர் பார்க்காதவே கர்த்தர் நம்பின்னு இருக்கிறீங்க? அப்போனா சர்ச்சை இல்லாத போது சர்ச்சு மாதிரி ஒரு லைஃப்பில் வாழணும் நீங்கள். அப்போனா உங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்கலை, ஆனால் அற்புதம் நடந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? பிஃபோர் ஹேண்டாகவே நீங்கள் ப்ரேயர் பண்ணும் போது தான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே இந்த சபைக்கு வருவாங்களாப்பான்னு கேட்டுக்கிறேன். இந்த சபைக்கு வருவாங்களா ஆண்டவரேன்னு கேட்டுக்கிறேன். நேற்று கூட நம்ம மேலே மீட்டிங் நடத்தும் போது அதுதான் சொல்லியிருந்தேன். கீழெல்லாம் கிளப் இருக்குதுப்பா, யார் வருவாங்க, லேடிஸ் யார் வருவாங்க அப்படின்னு கேட்குவேன். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை அதை தான், நீ சாப்பாடு ரெடி பண்ணு, நீ தண்ணி ரெடி பண்ணு, என் ஆடை நான் உங்ககிட்ட அனுப்புகிறேன்னாரு. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்க, நான் அவரோட ஆடெல்லாம் கர்த்தர் எவ்வளோ அழகாக கர்த்தர் அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்கன்னு கூட எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. ஆனால் ஆரம்பிக்கும் போது விசுவாசத்தோடு ஆரம்பித்தேன். இன்னும் முடிக்கலை, இது கம்மி, இது ஜஸ்ட் ஸ்டார்ட். இன்னும் முடிக்கிறது இன்னும் பயங்கரமாக கர்த்தர் முடிப்பார். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாய் மாற்றுகிற ஒரு தேவன். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லு, டு நாட் வாக் பை சைட், வாக் பை ஃபேத்ன்றாரு. நீ பார்த்து நம்பாத, பார்க்காதவே நம்பு, கர்த்தர் உனக்கு செய்வார் என்று. நான் நம்பினேன், என் கர்த்தர் செய்வார் என்று நம்பினேன். நான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருள் மேலே கூட நான் நம்பினேன், என் கடவுள் தருவார் ஒரு நாள். ஃபேனும் சரி, மேட்டும் சரி. நான் நேற்று கூட பிரதர்கிட்ட பேசினிருந்தேன். குப்பை தொட்டியில் பாட்டு, நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பாட்டெல்லாம் குப்பை தொட்டியில் போட்டுக்குவாங்க. அந்த பாட்டை என்ன பண்ணேன், அன்றைக்கி சர்ச் கிறிஸ்மஸ், நம்ம சர்ச்சில் கிறிஸ்மஸ் அப்போ வந்து என்கிட்ட காசு இருந்தில்ல. அப்போ வந்து நீங்கள் இந்த பேனர் கட்டுறதுக்கெல்லாம் அது உள்ள ஒரு ரோல் வரும், ஒரு ஒயிட் கலர் ரோல் வரும், துணியெல்லாம் சுற்றி வைக்கிற ஒரு ரோல் மாதிரி. அது வந்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துன்னு வந்து ஆக்ஷன் ஃப்ரேமில் கட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பேப்பரை சுற்றி அந்த மண் பாட்டில் வந்து என்ன பண்ணேன், அந்த இத்தை வச்சுட்டு இங்கே பேசேஜ் மாதிரி பண்ணிட்டேன். ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு பழைய ஸ்க்ரீன் கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன் என்ன பண்ணேன், எல்லா இடத்துலையும் கம்பியில் கட்டிட்டு இங்கே பேசேஜ் மாதிரி பண்ணேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லை. பைபிள் என்ன சொல்லுச்சுன்னா, உன்கிட்ட இருக்கிறத வச்சே நான் நடத்துகிறேன் அப்படின்னாரு. ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கி அதை வாங்கிறதுக்கு கூட அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லாத ஒரு நேரத்தில் கூட நான் கர்த்தரை ரொம்ப நம்பினேன். ஆமென், அல்லேலூயா. 22,000 ரூபாயிலேருந்து இன்றைக்கி பல லட்சத்துக்கு கர்த்தர் இந்த இடத்துல செஞ்சுட்டுக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கி பார்த்து நான் நம்பலை, எனக்குள்ள விசுவாசம் இருந்தது, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கர்த்தர் நடத்துவா. எவ்வளோ பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நடத்திருக்கிறாருன்ட்டு? ஆமென், அல்லேலூயா. முதலாவது உங்கள் விசுவாசம் உங்கள் சிந்தனையில் வரணும். முதலாவது உங்கள் விசுவாசம் எங்கே வரணும் தெரியுங்களா? உங்கள் சிந்தனையில் வரணும். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் செய்வார். எனக்கு ரொம்ப நாள் இதாகிடுச்சு, பயன்ற ஒரு விசுவாசம் வந்துச்சு. படகுல அது விசேஷருங்க மழை புயல் வரும்போது என்ன வந்துச்சு, எல்லாருக்குமே அவிசுவாசமாக பேச நான் கூட நடந்துட்டேன். அந்த மாதிரி தான் ஒரு காலத்தில். ஆண்டவரே என்னை விட்டுருப்பான், நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன். என்னால் தாங்க முடியல. வேலைக்கு போனால் இன்னும் 1000 பிரச்சனை, எந்த இடத்துல வேலை தேடினாலும் பிரச்சனை தான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என் வாழ்க்கையில் என்னவோ செய்கிறார். ஆனால் அழைத்த தேவன் ரொம்ப உண்மைமா, ரொம்ப உண்மையாகிறார். எனக்கு கூப்பிட்டது உண்மைன்னா நடத்துறதுலேயும் உண்மையாக இருப்பார். எவ்வளோ பேர் வாழ்க்கையில் அது உண்மையாக இருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் பார்க்குறது நம்புறது விசுவாசம், பார்க்காதவே சொல்லணும். எவ்வளோ பேர் சொல்ல முடியும் அம்ருட் தேட்டர் சபையாக மாறன்ட்டு? ஆமென், அல்லேலூயா. எல்லா செட்டப்பும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டுக்கிறாருங்க. நான் ஸ்ட்ராங்காக விசுவாசிக்கிறேன். பெரிய சர்ச்சு ஏன் வேணும்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக உட்காரோம். 2 சர்வீஸும் ஒன்றா உட்காந்தா அங்கே எல்லாம் சேரெல்லாம் இப்படி போட்டு வச்சுட்டுக்கிறார் ஓனர், நல்லா போட்டுக்கிறாரு. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் அங்கேருந்து எங்களை எப்படி பார்க்கலாம். இது ஒரு கிளப்பாக இருந்துச்சு, ரம்மி கிளப்பு. அது ஒரு தியேட்டர். எனக்கு இந்த மாதிரி சாட்சி தான் வேணும். அசுத்தமான இடத்துல பரிசுத்தமாக நடக்கணும். பாவியாக இருக்கிறவங்கலாம் பைபிள் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பொறுக்கிங்கெல்லாம் மாற மாட்டாங்கன்னு சொன்னவங்கெல்லாம் கழிச்சு கர்த்தர் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கணும். அதற்காகத்தான் கர்த்தர் என்னை அழைத்தார்.
எவ்வளோ பேர் வாழ்க்கையில் இதை கர்த்தர் செய்துன்னு வந்து நிறைகிறாரு. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுவோமா அல்லேலூயா. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அமௌண்ட் வேணுமா இருந்துச்சு. நேற்று கூட ஒரு அமௌண்ட் வேணுமா இருந்துச்சு. எவ்வளோ அழகாக கர்த்தர் கொடுத்தாரு தெரியுங்களா? எவ்வளோ அழகாக கர்த்தர் கொடுத்தாரு. ஒன்று கரெக்டாக செய்கிறார் சிஸ்டர். கொடுக்குறவங்க கூட அந்த மாதிரி பார்த்து செய்கிறாங்களா எனக்கு தெரில. கொடுக்குறேன்னு சொன்னால் கூட கொடுக்கும்போது ஒரு 1000 ரூபாவும் 500 ரூபாய் கம்மியாக பண்ணி தான் கொடுக்குவாங்க. ஆனால் இவர் 1000 ரூபாய் 500 ரூபாயெலாம் கம்மி பண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டார். கரெக்டாக 1 ரூபாய்னா ஒரு ரூபா தான் உனக்கு தருவார். அதில் ஒன்றுமே குறைக்கவே மாட்டார். நம்ம சபையில் என்னைக்காவது குறை வந்துக்கிறத பார்த்துக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் குறை வந்துக்கிறத பார்த்துக்கிறீங்க. எல்லா குறைவை நிறைவாக மாற்றின்கிறார் இப்போ. ஆமென். அல்லேலூயா. அண்ட் லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி, ஃபஸ்ட் இயர் சர்ச் ஓப்பன் பண்ணுவோம். இது ஒன்றுமே இல்லை. இது பின்னாடி இருக்கிற இந்த பெயிண்ட்டு தான் நீங்கள் பார்க்க முடியும். 6 வருஷமாக அதே பெயிண்ட்டு தான் இருக்குது இன்ன வரைக்கும். அங்கே ஒண்டி தான் பெயிண்ட் அடிக்காமல் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்த கிஃப்ட் என்ன தெரியுங்களா? என்ன வந்துக்கோன்றீங்க? ஒரு சோஃபா வந்துச்சு. அந்த சோஃபா ஒரே மோட்பூச்சி, பயங்கரமான மோட்பூச்சி இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, சேரே இல்லை. அதுவும் அந்த சேரு கச்சிச்சு. அந்த சேர் மேலே போடுற அந்த இதுக்குதுங்க குஷேனு, அது இல்லை, வெறும் அது ஒண்டி கொடுத்தாங்க. சரி என்ன பண்ணுறது, மேலே டெரஸ் மேலே உக்காணிக்கினே மோட்பூச்சி மருந்து அடிச்சு கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணி மேலே வெயில என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் காய விட்டேன். எல்லாம் செத்து போயிட்டார். அதுக்கப்புறமா மெதுவாக எத்தனை வந்து என்ன பண்ணோம், அப்புறமா ஒரு இடத்துலேருந்து வந்து அந்த குஷனை வாங்கி வந்தோம். அது பார்த்தா சோஃபா இவ்வளோண்டு குஷனு சோஃபாவுக்கு வெளியே இருக்குது. அது ஒருத்தர் ஆஃபரிங் கொடுத்தாங்க. சைஸ் எல்லாம் பார்த்தா வாங்கி கொடுக்குறது, எதாவது பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு போட்டு அதே மெயின்டைன் பண்ணிடுவேன். அப்போ கூட நான் கர்த்தரை என்ன பண்ண தெரியுமா, சந்தேகமே படல. நீ சின்னதில் உண்மையாக இருந்தால் பெருசில் ஒன்று அதிகாரியாக மாற்றுவேன்னு சொன்னார். இன்றைக்கி பாருங்கள், எதனா கம்மியாக கர்த்தர் வச்சிருக்கிறாரா? இந்த போன வாரம் கூட ஒரு கூலரை கர்த்தர் என்ன பண்ணார், கூலாக கொடுத்துட்டார். காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் நம்பினீங்கன்னா கர்த்தர் செய்வார். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்துட்டிங்கன்னா கர்த்தர் செய்ய மாட்டார். உங்கள் பணத்தை பார்த்துட்டிங்கன்னா கர்த்தர் செய்ய மாட்டார். என்னை வேலையை விட்டுட்டு வான்னு கூப்பிடும் போது என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் நம்பி நான் வந்தேன். என்னை கர்த்தர் அங்கேயும் நடத்துகிறாருன்னா இங்கே என்ன பண்ணுவார், என்ன நான் வேலை செஞ்சு கடன்காரன் ஆகிறேன். ஆனால் ஊழியை செஞ்சு நான் கடன்காரன் நான் மாறினதே இல்லை. வேலைக்காரனுக்கு கூலியை கரெக்டாக தருகிற தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா. இந்த 3 தடவை என் வாழ்க்கையில் இந்த அழைப்பு வரும் போதெல்லாம் ஒன்று தான் ஆண்டவர் சொல்வார், பார்க்காத என்னை நம்புன்னுவார். ஜனங்க பேசுகிறத நம்பாத, என்னை நம்பு, நான் உன்னை கூப்பிட்டா நான் செய்வேன். ஒவ்வொரு ஆணியிலேருந்து ஒவ்வொரு ஸ்க்ரூ வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்களேன், கர்த்தர் நம்ம சபைக்காகவே எல்லாத்தையுமே செய்து வச்சார். அது மாத்திரம் நான் நிச்சயமாக சொல்ல முடியும். ஐ நெவர் லிவ் பை ஃப்ளஷ், ஐ லிவ் பை ஃபேத்ன்னு வாழ ஆரம்பிச்சு. ஏன்னா மாம்சத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி சொல்லுவாங்க, நடக்காதுப்பா, என்ன இது அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயமா அப்படின்னாங்க. ஆனால் எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்துகிறார் தெரியுமா, அற்புதமாக நடத்துகிறார். அற்புதமாக கர்த்தர் நடத்துவார். 6 வருஷம் சும்மா சாதாரண நினைச்சுங்கிறாங்களா? 6 வருஷம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம சர்ச்சோட கரண்ட் பில் எவ்வளோ தெரியுங்களா, 240 ரூபா. காணிக்கை எவ்வளோ வரும் தெரியுங்களா, 120 ரூபா. எவ்வளோத்துக்கு, ஒரு மாதத்துக்கு. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்வார், அதை பார்க்காது என்ன பாருன்னு. சர்ச்சு ஓப்பன் பண்ண பிறகு கொஞ்ச நாளில் என்ன வந்துச்சு தெரியுமா, என்ன வந்துச்சுங்க, கொரோனா வந்துச்சு. இன்னும் சூப்பர் இல்லை? சில பேர் சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, கரெக்டாக எதிர்க்க வந்துச்சு. ஒரு ஊழியக்காரர் ரொம்ப நல்லா சொன்னார், எல்லோரும் சர்ச்சு ஓப்பன் பண்ணாங்கப்பா, அப்புறமா எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சர்ச்சில் என்னன்னா எந்த ஆர்கனைசேஷனும் நம்ம சர்ச்சு இல்லை. யார்கிட்டையும் போயிட்டு காசு ஏங்கிறது, இந்த ஃபண்டு வாங்கிறது, இதெல்லாம் நம்ம சபையில் நடக்கவே நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஏன்னா என் கர்த்தர் அந்த மாதிரி இல்லை. என்னை கூப்பிட்டது உண்மைனா என்னை நடத்துறதுலேயே உண்மையாக இருப்பேன். பாருங்கள், எந்த ஃபவுண்டேஷனில் எந்த இடத்துல ஆர்கனைசேஷன் இல்லாமல் 6 வருஷம் எவ்வளோ அழகாக கர்த்தர் நடத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இது கூடவா எனக்கு தெரியாது என்னை கர்த்தர் எப்படி நடத்த, என்னை தாங்கி நடத்தலை, என்னை தூக்கி தூக்கி கர்த்தர் நடத்தினார் என்ன. ஆமென். அல்லேலூயா. கொரோனா டைமில் வந்த பிறகு
கரண்ட் பில் 240 ரூபாய் வரும். ஐயோ யா கேட்குறீங்க அதை. ஒரு நாள் போய் ஒரு பிரதர்கிட்ட சொன்னேன், வேலைக்கு போயிடலான்ங்கிற. ஏன் வேலைக்கு போயிடலான்ங்கிற அப்படின்னு கேட்டார். ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிச்சு. மனுஷன் சொன்னதெல்லாம் நிறைவேறிடுமா, இல்லை என்னை கர்த்தர் கூப்பிட்டது பொய்யா மாறிடுமா? ஏன்னா நம்ம கீழே உழுவும் போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நான் சொன்னேன் இல்லை அப்படின்னு பேசுவாங்க. நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா நான் சொன்னேன் இல்லை நீ மேலே வந்துடுவேன்னு இப்படிக்கும் பேசிக்குவாங்க, அப்படியும் பேசுவாங்க. ஆனால் அவர் சொன்னது, அந்த பிரதர் சொன்னதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு கரண்ட் பில் கூட கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, இன்னும் இதெல்லாம் எங்கே அளவுக்கு கொண்டு போகணும் ஒன்றுமே தெரியாது. அப்போ தான் ஆண்டவர் சொல்வார், யார்கிட்டயும் போய் கேட்காது, யார்கிட்டையும் போய் சொல்லுவோன்னு சொல்லாது, கரெக்ட் டைமில் கரெக்டாக நான் வந்து போஷிப்பேன். எல்லாருக்கும் லாக்டவுனில் என்ன ஆயிடுச்சு, கம்பெனியெல்லாம் ஷட் டவுன் ஆயிடுச்சு. எனக்குன்னே ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், நீ என்ன, எனக்கு ஒரு பிரதர் சொன்னார், நீ உனக்கு என்ன பிடிக்குதோ அதில் ஒரு பிஸ்னஸ்னா நீ பண்ண அப்படின்னார். எனக்கு மிருகங்கன்னா ரொம்ப இஷ்டம், யாருக்கிட்டே நான் வெக்கப்பட்டுறக்கூடாதுப்பா அப்படின்வேன். ஆண்டவர்கிட்ட தைரியமாக சொல்லுவேன், ஆண்டவரே பாரு ஊழியம் நடக்கலான்னு கூட பரவாயில்ல, ஆனால் சபை மாட்டை நான் என்ன பண்ணக்கூடாதுப்பா, மூடக்கூடாது. நீ திறந்ததை யாரால் என்ன பண்ண முடியாது ஆண்டவரே. இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்களேன், நம்ம சபைக்கு ஒவ்வொரு தேவைகளும் ₹1 இந்த கர்த்தர் அழகாக கர்த்தர் சந்திச்சுன்னு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம சபையில் கோடீஸ்வரங்க நம்ம சபையில் இல்லை, ஆனால் உலகத்தை படித்த ராஜா நம்ம சபையில் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அவர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலைன்றது தான் ஆயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் நம்புறீங்க நம்ம சபை இன்னும் பெருசாக மாறும்ன்ட்டு? நான் 102% சொல்கிறேன், 1% சொல்ல மாட்டேன், 102% சொல்கிறேன். நம்ம சபை கண்டிப்பாக வளர கர்த்தர் வைப்பான். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னது ஒன்று மாறிக்குது. என்ன திறமை என்கிட்ட ஆண்டவர் சொல்லிக்கிறார், உன் சபைக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னா எப்படி பாவத்தை வெறியாக இருந்தாங்களோ அந்த மாதிரி பரிசுத்தத்துக்காக வெறியாக மாத்திரம் ஜனங்களை எழுப்ப பண்ணிக்கிறார். எப்படி இந்த உலகத்துக்காக ஒரு ஓடினாங்களோ அதே போல் சத்தியத்துக்காக ஓடி வருவாங்கன்னு சொல்லிக்கிறார். ஒரு காளி பஞ்சை போல் வந்து உண்டகிற தண்ணீரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அப்படியே போயிடுவாங்க. எல்லாம் கரெக்டாக அப்படியே நடக்கும். சாயங்காலம் வாங்க பாருங்கள், இந்த 6 வருஷம் சர்ச்சு, இது வெறும் 6 வருஷமாக சர்ச்சு நடத்தணும். இன்னும் 10 வருஷம் அந்த இவாஞ்சலிசம் ஊழியம் பண்ணல, அது எல்லாமே ப்ரொஜெக்டரில் போட்டு காட்டுறோம். ஒரு 10 மினிட்ஸ் வீடியோவாக இருக்கும். பாருங்கள் எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தினார். பணம் இல்லை, ஜனம் இல்லை, ஆனால் கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு ஜனம் இருக்கும் போது கர்த்தர் இருக்கிறார், பணம் இருக்கும் போது கர்த்தர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், கர்த்தர் ஒரு மனுஷனை கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக கர்த்தர் நடத்துவார். ஊழியம் சர்ச்சில் மாற்றம் இல்லைம்மா, உங்கள் வாழ்க்கையிலையும் ஊழியம். நீ போகிற இடத்துலலாம் கர்த்தருடைய ஊழியத்தை நீ செய்ய முடியும். முதல் உங்கள் பிளாட்ஃபார்மை ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறார். உன் மூலியமாக எண்ணத்தை கட்டணும்னு ஆண்டவர் ஆரம்பிக்க நினைக்கிறாரோ கண்டிப்பாக அதை கட்டுவார். ஆமென், அல்லேலூயா. நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு பிஸ்னஸில் தோல்வியாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தை ஏதோ பிரச்சனைனால சரியாக கான்சென்ட்ரேட்டே பண்ண முடிய மாட்டேங்குது, ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகாத இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு குழந்தை கூட பிறக்காமல் இருக்கலாம். எல்லா ரிப்போர்ட்டை பார்க்கலாம். அக்கார்டிங் டு த சயின்ஸ் யூ மே நாட் கிவ் பர்த் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் சொல்லிட்டா, மாம்சமாக பார்க்காத, நீ மாம்சமாக இருந்தீன்னா நீ பார்த்தினா பயந்துடுவேன். உனக்கு ஆவிக்குரிய கண்கள் திறந்துச்சுன்னா இதெல்லாம் ஒன்றே இல்லை, தூர தள்ளுறா, கர்த்தர் செய்வார் எனக்கு. ஆமென், அல்லேலூயா. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், ஆண்டவர் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டார். உங்களை வச்செல்லாம் வீடு கட்ட மாட்டார். கட்டின வீடை வச்சு உங்கள் கையில் சாவியை கொடுத்துட்டு போயினே இருப்பார். அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டான தேவன். காரணம் என்ன தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் இஸ் எ கம்ஃபர்ட்டர்ன்னு சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நம்ம சபை பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, நம்ம சபையில் இருக்கிறப்ப ஒருத்தரும் கடன்காரனாக இருக்கக்கூடாதுப்பா. என்ன இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கிறேன். யாரும் நம்ம சபையில் கடன்காரனாக இருக்கக்கூடாது. எல்லாருமே கொடுக்குறவங்களா கர்த்தர் என் மாற்றுங்கப்பா, மற்றவங்களுக்கு கொடுக்குற கரமாக மாற்றுங்கப்பான்னு கேட்டு பாருங்களேன், எவ்வளோ பேரை கர்த்தர் இந்த மாதிரி இன்றைக்கி வச்சிருக்கிறாருன்னு. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. So we don't live by flesh, we live by faith. 240 ரூபாய் கரண்ட் பில் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு கண்ணில் பயம் வந்துச்சுன்னா
சர்ச்சை நான் என்ன பண்ணிக்கணுமா இருந்துச்சப்போ? சர்ச்சைக்கு யாரும் வரல தெரியுமா? ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், எங்கள் ஃபேமிலி கூட வேறு சர்ச்சைக்கு தான் போயிருந்தாங்க. நேற்று கூட நவீன் அவங்க கூட சொல்லியிருந்தாங்க, பிரதர் நவீன் தான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இன்னொரு நம்ம சர்ச்சுக்கு வருவாரா. நேற்று அவங்க ஃபேமிலி வில்லு யாரோ சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் ஆல்ரெடி ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. என்ன கர்த்தர் கூப்பிட்ட தொட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு சர்ச் ஓப்பன் பண்ண மாதிரிச்சு. இப்போ எப்படி ரெகுலராக அவங்க ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கவங்க எப்படி வருவாங்கன்னு அவங்களுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லையா? மோரோவர் சடனாக நான் ஒரு பாஸ்டர் ஆகிட்டா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, என்ன யாரும் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ பிரதர் பிரதாப் உங்கள் வீட்டில் பாஸ்டராக ஏற்றுக்கிறாங்களா? ஏன்னா பைபிள் சொல்லுது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆகிட்ட பிறகு இயேசு செய்த அற்புதத்தை பார்த்து என்ன பண்ணாங்க. இன்றைக்கி பாருங்கள், என் குடும்பம் ஃபுல்லாகவே கர்த்தர் வர வச்சுட்டுக்கிறாரு. அன்றைக்கி நான் பார்த்த நிலைமையை பார்த்துருந்தேன்னா இன்றைக்கி நான் சர்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டுக்கணுமா இருந்துச்சு. அன்றைக்கி அந்த சில ஊழியக்காரங்க என் காதில் பேசுகிற அந்த வார்த்தைகளை நான் கேட்டிருந்தேன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிக்க மாட்டேன். 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் இல்லை சிஸ்டர், 6 வருஷம் சும்மா அப்படியே அழகாக தாங்கி நடத்துக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்ம கட்டி போங்க. ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியில் சுத்தமாக காசே இல்லை. எனக்கு எப்போவுமே ஆசை நம்ம சபையில் எப்போவுமே சாப்பாடு போடணும்ப்பா. ஏன்னா வரவங்க எல்லாம் வயிறு ரொப்பி போடணும். எனக்கு அது எனக்கு சின்னதுலேருந்தே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. எனக்கும் நம்ம சபையில் வந்தால் எல்லோரும் என்ன பண்ணோம், நல்லா சாப்பிடும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவரே ஆனிவர்சரி வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா. அப்போ ஒரு பிரதர் வந்தார், சர்ச் க்ளீன் பண்ணியிருந்தோம். கீழே ஒரு பிரதரை ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு வந்தார். நான் கீழே இப்படி எட்டி பார்த்துருந்தேன். அந்த பிரதர் கீழே நின்றுந்தார். நான் சொன்னேன், வாப்பா மேலே, நீ அப்பா மேலே வர மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ மேலே வந்து ப்ரேயர் நடந்துச்சு, மேட்டுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரேயர் நடக்குது, ப்ரேயர் பண்ணிடணும். அப்போ அந்த தம்பி மேலே வந்தார். மேலே வந்த பிறகு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம். அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து தலை மேலே எண்ணெய் வச்சு ப்ரேயர் பண்ணி எல்லோரும் ப்ரேயர் பண்ணி அந்த பிரதர் வந்தார். அந்த பிரதர் வந்ததுமே அவருக்கும் ப்ரேயர் பண்ணின்னு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை அவர் சொல்லுன்னு சொன்னார். ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்களேன், அவர் சொன்னது நான் சொன்னேன், அவ்வளோதான். அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. கரெக்டாக அந்த வாட்டர் கேன்ட்ட போய் விழுந்தார். விழுந்ததுமே என்கிட்ட வந்து சொன்னார், நான் என்ன நினச்சி கீழே நிலிந்தனோ அது மேலே கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாருங்க. அது என்ன பண்ணிட்டாரா, பேசிட்டாருன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், தயவுசெய்து என்ன பண்ணுங்க, சபைக்கு தொடர்ந்து வாங்க. அந்த தம்பி வந்து நின்றாப்புல, நல்லா வந்து நின்றாப்ப. அப்புறமா என்னை கேட்கவாப்புல, என்னன்னாப்பா என்ன ஆயிடுச்சு, அப்படி சர்ச்சுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. நான் இல்லைப்பா இந்த மாதிரி எல்லாம் ஆனிவர்சரி வருது எல்லாம் பண்ணணும் அப்படின்னா. என்னென்ன நினச்சோங்க சிஸ்டர், இந்த வாசு கூட அவ்வளோதான், இது 18,000 ரூபாய் இது. அப்போ சர்ச்சில் கிச்சன் கூட இல்லை, டிமார்ட்டில் கூட்டுன்னு போயிட்டு என்னென்ன வாங்கி கொடுத்தா தருமா அந்த தம்பிக்கு, ஸ்டவ்வு, சின்ன ஸ்டவ் வருது பாருங்கள், என்ன தருமா வாங்கி கொடுத்தா, என்ன தருமா வாங்கி கொடுத்தது இப்போ இல்லை. நான் இது ஃப்யூச்சரில் உங்கள் சர்ச்சு வளரும், அப்போ இந்த ஸ்டவ் உனக்கு என்னாவோ, இப்போ அது தான் யூஸ் ஆகினேங்குது. A to Z ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த ஆனிவர்சரி அந்த ஒரே பையன் எல்லா செலவையும் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான். அந்த பையன் நம்ம சர்ச்சில் வேறு சர்ச் பையன். ஆனால் வேலையை முடிக்கிறதுக்கு கர்த்தர் கரெக்டாக கொண்டு வந்தாரா? டைம் வரும்போது ஆளை கர்த்தர் தானா அனுப்புவார். நீ கர்த்தரை நம்பி ஆபிரகாம் கர்த்தரை நம்பி ஈசாக்கை என்ன பண்ணான், இந்த மலை மேலே ஏறும் போது இந்த மலையிலேருந்து கர்த்தர் ஆடை அனுப்பினே இருந்தார். நீ இயேசுவை நம்பி மலை மேலே ஏற 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 உன் தேவைகளை கூட கர்த்தர் ஏற வைத்துனே இருப்பார். கரெக்டாக வந்து எல்லாமே சந்திக்கிற அளவு கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு ஆள், நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன், நம்ம சர்ச்சில் கூட 1000 பேர் சப்போர்ட் எனக்கு தேவையில்லை, ஒருத்தர் போதும். சும்மா இப்படின்றதுக்குள்ள செஞ்சு முடிச்சுடுவாங்க. ஒரு பிரதர் ஒரு ஆஃபரிங் கொடுத்துட்டு சொன்னார், தயவுசெய்து என் பேர் கூட சொல்லாதீங்கன்னார். ஹியூஜ் அமௌண்ட்டாக கொடுத்தாரு. அதுதான் பிரதர், கர்த்தர் அன்பு ஒரு மனுஷனை தொட்டுச்சுன்னு நினச்சிக்கேன், அப்படியே என்ன ஆகிடுவாங்க, ஷேக் ஆகிடுவாங்க. காண ஒரு கல்யாணத்தில் எவ்வளோ பேர் அற்புதம் செஞ்சாங்க, இல்லை எவ்வளோ பேர் அற்புதங்க செஞ்சாங்க. காண ஒரு கல்யாணத்தை ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒரு ஜீசஸ் தான்.
அந்த ஒரு ஜீசஸ் இருந்தாலே போதும், எல்லாத்துலேயுமே மாற்றத்தை உண்டாக்கிடுவார். அல்லேலூயா. தண்ணி அதே தான், ஆனால் ருசியை கர்த்தர் மாற்றிட்டார். கலரை மாற்றலை, ருசியை மாற்றிட்டார். நம்ம சபை சின்ன சபை தான். அசிஸ்டன்ட் ஜீசஸ் வர மாட்டார், கூப்பிட்டா ஒரிஜினல் ஜீசஸே இறங்கி வருவார். ஆமீன். அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்களேன், எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்துகிறார் நம்ம சபையை. ஆமீன். அல்லேலூயா. அப்போனா இதை நடத்துறதுல உண்மையாக இருந்தார்னா உங்களை வர வைக்கிறதுலையும் அவர் உண்மையாக இருப்பார், வரவேற்று உங்கள் வாழ்க்கையை நடத்துறதுலையும் அவர் உண்மையாக இருப்பார். ஆமேன். ஆமீன். அல்லேலூயா. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கடைகளுக்கெல்லாம் போயிட்டு பார்க்குவேன், நம்ம சர்ச்சுக்கு எப்போ இந்த மியூசிக்கெல்லாம் வந்து வரோம் அப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுட்டு வருவேன். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே கர்த்தர் தந்துட்டுக்கிறார், இன்னமும் தருவார். நான் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட வந்து தான் கேட்க, ஆண்டவரே பப்பில் இருக்குதுப்பா நல்ல ஸ்பீக்கர் பாக்ஸு, கூத்து ஆடுறான், ராத்திரிலாம் குடிச்சு ஆடுறான், வெறி பிடிச்சுன்னா ஆடுறான், யார் வாழ்க்கை அழிக்கிறதுக்காக ஆடுறான். ஏன் ஆண்டவர் உங்கள் சமூகத்தை ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் வேண்டாம் வைப்பான். எவ்வளோ அழகாக பாக்ஸ் கொடுத்துட்டாரு தெரியுமா அவன். அல்லேலூயா. உங்களுக்கு இப்போ தெரியுதா ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்ம சபையை நடத்தினுக்கிறாருன்னு. இதை ஃப்ளார் டெக்கரேஷன் பண்ண வந்துரு ஒரு பிரதர், அவரை சொல்கிற கேளுங்க. அவர் வந்தார், டெக்கரேஷன் எல்லாம் பண்ணார் 2 years பிஃபோர் நினைக்கிறேன். அப்புறமா அவர் சொன்னார், பிரதர் நீங்கள் நல்ல ஒரு ஸ்க்ரீன் வாங்கிட்டு நீங்கள் வச்சுக்கணும் பிரதர் அப்படின்னு சொன்னார். பிரதர் ஆக்சுவலாக உங்களுக்கு பண்ணுறதுக்கே பில் பே பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாகிற தொட்டா உங்களுக்கு கூப்பிட்டு நாங்கள் பண்ணிக்கிறோம் பிரதர். அவர் என்ன ஆனாருன்னே தெரில, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போயிட்டார். வாண்டவே வேண்டாம் பிரதர் உங்கள் சர்ச்சில் இருந்துட்டு, உங்களுக்கே குத்துற பிரதர் சர்ச்சுக்கேன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் எல்லாம் விட்டுட்டு போயிட்டார். ப்ரொஜெக்டர் கூட அப்படி தான் பண்ணார். இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கின ஒரு பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணுறேன் காசு கட்டுறதுக்கு, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் பிரதர் அப்படின்னு சொன்னால், இல்லை பிரதர் உங்களுக்கு கொடுத்துட்ட பிறகு எனக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரிக்குது, உங்கள்கிட்ட காசே வாங்கக்கூடாதுட்டு. நிஜமாக நான் அவர் ஏமாற்றணும்னு வாங்கலை, உண்மையாக நான் அவர் கட்டணுன்னு தான் வாங்கினேன். ஆனால் கர்த்தர் அவர் உள்ளத்தில் எவ்வளோ நல்லா பேசினார் பாரு. ஒரு மனுஷன் 30,000 சம்பாதிக்கிறேன்னு எவ்வளோ நாள் ஆகுது பாரு. ஒரு மாதம் கூட இல்லை. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அம்மா வீட்டுக்கு வேலை உட்காருது. எங்கள் வீட்டுக்கு 3,000 ரூபாய்க்கு ஒரு மாதம் செய்யுது. 3,000 ரூபாய்க்கு ஒரு மாதம் செய்யுது. டெய்லி நடந்து வந்து சாமானத்தை கழுவிட்டு போகிறாங்க. 3,000 ரூபாய். 30,000 ரூபாய்னா யோசிச்சு பாருங்களேன். 10 மாதத்தோட சேல்ரி, 10 மாதத்தோட சேல்ரி ஒரே ஒரு 2 செகண்டில் ஆண்டவர் தர முடியும். உங்கள் விசுவாசம் அப்படி இருந்துச்சுன்னா அப்படி கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். பைபிள் சொல்லுது, ஒருத்தர் கண்ணு தெரியாதவன்ட்டு ஆண்டவர்கிட்ட வரான். அப்போ ஆண்டவர் கேட்குறார், என்ன வேணும் அப்படின்னாரு. எனக்கு என் கண்ணு பார்வை வேணப்பா. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், உன் விசுவாசத்தின்படியே கடவு. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தேவையில்லை நீ ஆண்டவருக்காக வாழணுன்ட்டு. ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்ற தேவை. எப்போவுமே அவரை நம்பினே இரு. இருள்லையும் நம்பு, ஒளிலையும் நம்பு. எதுவுமே நடக்கலைனாலும் நம்பு, நடக்காவிட்டாலும் நம்பு. ஏற்ற நேரத்துக்களை கதவுகளை கத்த தரப்பா. ஏற்ற நேரத்தில் இந்த சர்ச்சை பார்த்துட்ட பிறகு ஒரு பிரதரை கூப்பிட்டுன்னு வந்தேன். பிரதர் இந்த ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்க பிரதர்ன்னு கேட்டு வந்தேன். ஏன்னா அவர் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச பிரதரா. அவர் என்ன வேலை பண்ணார் தெரியுமா, அவருக்கு ஒரு பிரதருக்கு போய் சொல்லிட்டார், நல்லா இருக்குது ஒரு இடம் பிரதர், நீங்கள் பிடிச்சிக்கோங்க, இவர் தம்பிலாம் வெளியே வந்துட்டார். நான் இந்த ஓனர்கிட்ட பேசுறதுக்கு ஃபோனில் பேசின்னு இருந்தேன். பார்த்தா அவங்க டைரெக்டாக போய் வேலை பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஓனர்கிட்ட சொல்கிறாரு, இல்லை சார் ஆல்ரெடி ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, நல்ல ரெண்ட்டு தராங்களா எனக்கு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சார் நான் எவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட கேட்டுங்கிறேன். இல்லை சார் நீங்கள் இல்லை, உங்கள் கூட வந்தார் பாரு, அவர் தான் வந்து என்கிட்ட பேசுங்க. ஏன் கூட ஒருத்தர் வந்தாரா, யாரா அந்த யோதாஸு அப்படின்னு பார்த்த போய் தான் தெரிஞ்சிச்சு. இவ்வளோ நாள் இது 2 வருஷமாக மூடப்பட்ட ஒரு இடம். இது ஒரு ரம்மி கிளப்பு, கேம்லிங் ஆடுற இடம். ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த இடத்த காட்டும் போது கரெக்டாக சொன்னார், இதுதான் உன் சர்ச்சுடா, இந்த இடத்துல தான் நீ ஆராதிக்க போகிற. ஏன்னா இப்படி இருந்தால் வாழ்க்கை தான் என் வாழ்க்கை கூட. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பிரகாசமாக கர்த்தர் வச்சிருக்கிறார்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சொன்னார்னா கண்டிப்பாக கர்த்தர் கரெக்டாக சார். எனக்கு விரோதிங்க வேறு எங்கேருந்து வரல. எங்கெங்கே சொந்த நம்மளை நினைக்கிறாங்களோ, எந்தெந்த ஜனங்க நம்மளை நெருக்கமோ அங்கேருந்து பிசாசு எழுப்பி விட்டுட்டான். ஏன்னா அப்போ தானே நீ ஊழியத்தை விட்டுட்டு போவ, அப்போ தானே கர்த்தர் மேல் நம்பிக்கை வராமல் பயமாக இருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் ஒன்று சொன்னார், நான் கூப்பிட்டது உண்மை, நான் அவனை நடத்ததில் உண்மையாக இருப்பேன். அப்போ அந்த ஓனர் ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லை சார் நீங்களே எடுத்துக்கோங்க தண்டார்.
இன்றைக்கி அந்த ஓனர் என்ன தான் சொல்ல, சார் ಬಿಲ್ಡಿಂಗೇ ನಿಮ್ಮದೇ ಸರ್. என்ன சொல்கிற சொல்லுங்க, ಬಿಲ್ಡಿಂಗೇ ಏನಾದರೂ ಮಾಡ್ಕೊಡ್ರಿ ಸರ್. ಆ ದರ್ದ್ರ ಬಿಲ್ಡಿಂಗ್ಗೆ ಏನೂ ಬರ್ತಾಯಿಲ್ಲ ಸರ್ ರೆಂಟು. ಯಾವಾಗ ನೀವು ಬಂದ್ರಿರೋ ಆವಾಗಿಂದ ಎಲ್ಲ ಟೆನೆಂಟು ಕರೆಕ್ಟಾಗಿ ರೆಂಟ್ ಪೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸರ್. உனக்காக ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குவார். ஆமீன். ஒருவேளை இந்த சர்ச்சு இல்லை முடிய போகுதுன்னா இன்னொரு சர்ச்சை ரெடி பண்ணிட்டு தான் இந்த சர்ச்சில் என்ன பண்ணுவார் நம்மளை 100%. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கூட இல்லை. வெளியே ஒரு பிரதர் நிலைங்கிற தேட்டர்லேருந்து அவர் என்னை கூப்பிட்டார். ಸ್ವಲ್ಪ ಬನ್ರಿ பிரதர். கீழே போயிட்டு ಹೇಳಿ ಸರ್ ಬಾಡಿಗೆನಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ அப்படின்னாரு. ಹೌದು ಸರ್. ನಮ್ಮದು ಜಾಗ ಇದೆ. ಎಲ್ಲಿದೆ ಸರ್ ಜಾಗ? ಪಕ್ಕದ ಬಿಲ್ಡಿಂಗ್. ಎಲ್ಲ ಹಾಕ್ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ, ಇಲ್ಲಿ ಬಂದುಬಿಡ್ರಿ ನೀವು. நான் யோசித்தேன், ஆண்டவரே ஒருவேளை இந்த பழைய பில்டிங்கிறார் ஓனர் இடிச்சிட்டு கட்டினான்னா நான் எங்கப்பா போவேன் அப்படின்னா. இன்னொரு ஆப்ஷனை கொடுத்துருக்காருப்பா, இங்கேலேருந்து இப்படி ஷிஃப்ட். 2 பேர் ஓகே போனால் 2 என்ன பண்ணிவிட்டேன் நான், 2 அடி தான் வாழே கோப்பண்ணி. ஆமா ஆவாதுங்களா? நடக்குமா நடக்காதா? ஃபஸ்ட்டு இது ஒரு அண்ணன், அது வந்து தம்பி வீடு. இவங்க 2 பேர் சண்டையில் என்ன பண்ணிக்கினாங்க, சவரை கட்டிக்கினாங்க. அவர் இன்னொரு அண்ணா, அவர் சண்டை ஆகிட்டு என்ன பண்ணிக்கிறாரு. இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி. நம்ம வந்து இந்த குடும்பத்தை என்ன பண்ணிக்கிறோம் இப்போ ஒன்றா. கர்த்தர் இடிக்கிறவர் அல்ல, கட்டுகிறது வேணா இருப்பா. இது 3 வருஷம், இது 2 ஓடிக்கிறது பெரிய விஷயமா? இது ஒரு பிரதர்கிட்ட போயிட்டு இன்ஜினியர்கிட்ட கேட்டு எவ்வளோ ஆகும் வெளியே நம்ம அதை கட்டுறதுக்கு எனக்கு அப்படின்னு கேட்டேன். ஒரு 15 lakhs ஆகுனார், 15 லட்சம் ஆகுனார். நான் சொன்னேன் பண்ணிடலாம் பிரதர், கடவுளுக்கு மிஞ்சிந்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, பண்ணிடலாவான். ஒரு பிரதர் எவ்வளோ விட்டுக்கிறாரு தெரியுமா? ஐபிஎல் கேம்பிளிங் ஆடி எவ்வளோ லாஸ் ஆகிக்கிறாரு தெரியுமா? 15 lakhs. எவ்வளோவோ லாஸ் ஆகிட்டுக்கோ என் மூலியமாக என் குடும்பத்துக்கு. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ லாபத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த மாதிரி மாற்றின தேவனுக்கு 10 லட்சம் என்ன 10 கோடி என்ன எல்லாம் போட்டி கீட்டியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம். யார் யாருக்கோ என்னென்னவோ ஆயிட் பண்ணிட்டுக்கோ. ஒரு ரவுடிக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறான், அசிஸ்டண்ட்டாக இருந்து உயிரே கொடுத்துட்டு ரவுடியை காப்பாற்ற போகிறான். எனக்கு உயிரை கொடுத்து ஒருத்தர் காப்பாற்றுவாரியா? அவர் அசிங்கமாக மாறி என்ன அழகாக மாற்றின ஆண்டவரியா? அவர் கெட்ட பேர் வந்து எனக்கு நல்ல பேரை கொடுத்த ஆண்டவரியா? அவர் தரித்திரமாக இருந்து என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றினாண்டவர். 10 லட்சம் என்ன 10 லட்சம், அது 10 கோடி இருந்தால் கூட அது தேவனுடைய சித்தமாக இருந்தா என் கர்த்தர் நேரத்தை என் கர்த்தர் செய்வார். அப்போ நான் இத்தனை நடத்துறதுல உண்மையாக இருந்தார்னா வர உங்களையும் நடத்துறதுல ரொம்ப உண்மையாக இருப்பார். அப்போ இங்கே கடவுள் இருந்தார்னா கண்டிப்பாக நீங்கள் கடவுளை மீட் பண்ணி தாவீங்க. அந்த கடவுள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வர ஆசைப்படுவார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல ஆசைப்படுறேன், நான் நம்புவேன் வரேன்ட்டு. உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது எனக்கு தெரியல. நான் போன சூழ்நிலை நீங்கள் வந்தீங்களான்னு எனக்கு தெரில. நீங்கள் வந்து நார்மலான பேட்லிங் பார்த்துக்குவீங்க. வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம், கஷ்டம் எனக்கு கஷ்டம் கஷ்டம்லாம் அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. என் லைஃப்பில் எங்கேருந்து எனக்கு பிரச்சனை வருதுன்னு கூட தெரியாது. ஆனால் எப்படின்னா பிசாசு என்னை டார்கெட் பண்ணி தள்ளணும்னு பார்த்தான். பல வியாதிகளை கொடுத்தான், எனக்கு பல தோல்விகளை கொடுத்தான். இந்த ஊழியத்தை நான் விடுவேனான்ட்டு பல அவமானத்தை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் என்னை விடவில்லை. நான் கூட கேட்டுக்கிறேன், ஆண்டவர் கேட்டேன், என்னை விட்டுருப்பா, யாருன்னா ஒரு ஆளை காட்டுப்பா, சர்ச்சு சாவியை கொடுத்துட்டு போயிடுறேன்ப்பா, எங்கன்னா போய் ஒரு வேலை செஞ்சுக்கின்னு உண்மையாக உன்னை நம்பினு எங்கேயோ ஒரு சர்ச்சில் ஒரு பிலீவராக உட்காந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், பரலோகத்துக்கு வந்துடுறேன்பா, என்னால் ஆவலப்பா, என்னை விட்டுருப்பான்னு சொல்லும் போது எப்போல்லாம் நான் அப்படி சொல்கிறேன்னு என்னை விட்டுருப்பான்னு சொல்கிறேனோ யாருன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க. யாருன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், நீங்கள் எனக்காக போன மாதம் ப்ரேயர் பண்ணீங்க பிரதர், எனக்கு அழகான பையன் குழந்தை இப்போ பிறந்துட்டுக்கிறான் பிரதர். பிரதர் என் பையன் இப்போ வரும்போது கூட ஒரு அம்மா கீழே என்கிட்ட பேசுகிறேன், மக எப்படி பார்க்குற மக, நீ ஒரு வாட்டி வந்து எங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணிட்டேன், என் 2வது புள்ள பாஸ்டராகவே ஆகிட்டுக்கிறான் மக, இன்னும் ஒரே ஒரு புள்ளகிற அவனுக்காக ப்ரேயர் பண்ணு மக, உன் புக்கில் பேரை எழுதி வச்சுக்கோ. எனக்கே தெரியல,
எல்லாமே மறந்துட்டுக்கிறேன். நான் என்னைக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லும் போது அன்னைக்கெல்லாம் ரிமைண்ட் பண்ணினே இருக்குவார், நான் உன் கூட இருக்கிறேன், அவன் கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமான காரியம். எவ்வளோ பேர் அதை நம்புறீங்க? உன் நிலைமையை நம்பாத, உன் சேலரியை நம்பாத, உன் வேலையை நம்பாத, கர்த்தரை நம்பு. நீ வைக்கப்பட்டு போக மாட்டேன். ஒவ்வொரு வருஷமும் அழகாக உன்னை வளர்த்துனே இருப்பார் கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் அப்படி உங்கள் கண்களை மூடி அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தைக்காக நன்றி ராஜா.